வணக்கம். இன்றைய ஆக்ஷன் பிளான் ஃபார் இன்வெஸ்டர்ஸில் we are going to see about the roller coaster ride that we are experiencing in the stock market. ஷேர் மார்க்கெட் லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா it has been going through lots of ups and downs. அதுக்கு சூட்டபிள் பிக்சர் வந்து இதுதான் நம்ம சொல்லணும். ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு எப்படி போகுமோ அந்த மாதிரி போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் தி சென்செக்ஸ் though has given a positive return of about 7.7%. ரைட், 48,000 பாயிண்ட்லேருந்து 52,000 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 7.7% ரிட்டர்ன் கொடுத்துருந்தாலும் ஜான்வரி டில் மே இன்னைக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் -14%. அண்ட் ஃப்ரம் ஏப்ரல் டில் மே இட் இஸ் சம்திங் லைக் -11%. ரைட், ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸ் ட்ரா டவுன் ஃபால் வரையில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகிடுறாங்க. வச்சிருக்கிறது கரெக்டாக, இல்லை எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடணுமா, இல்லை இது இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை பண்ணாமல் இருக்கட்டுமா, ஃபர்தராக ஃபாலோ ஆகுமா, நிறைய கேள்விகள் அவங்க மனதில் எழுதுறதுனால we thought we will make this particular video to explain the reasons behind this particular fall. And the current calendar yearல பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்டர்ஸ், என்னென்ன துறைகள் வந்து கெயின் பண்ணியிருக்கு, லூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி செக்டர், மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ், இது ரெண்டும் வந்து மேஜராக கெயின் ஆகிருக்கு. வேறஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஐடி செக்டர், ரியல் எஸ்டேட், தே ஹவ் ஃபாலன் சைசபிளி. ரைட், அண்ட் ரைட், இப்போ இந்தியாவில் மட்டும்தான் அந்த ப்ராப்ளமா, மற்ற கண்ட்ரியில் இந்த ப்ராப்ளம் இல்லையா, ஆர் வி அலோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோ, வி ஆர் நாட் அலோன். லாட் ஆஃப் கண்ட்ரீஸ் ஹேவ் டன் வெரி பேட்லி இன் தி லாஸ்ட் 1 month, 3 months or even 1 year. ரைட், அஃப்கோர்ஸ் அதில் ஒஸ்ட் பர்ஃபார்மிங் கண்ட்ரீஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹஸ் பின் ரஷ்யா, சைனா, ஜெர்மனி, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் they have done very badly all along. And some of the countries like Indonesia has done relatively better, and India is not very far away. We are not that bad. We have done relatively okay. In fact, through the COVID-um பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை இந்த வார் சீசன்லையும் India has behaved very maturely, and அவங்களோட பாலிசி டிசிஷன்ஸ் everything has been bit measured and calculative, and that is showing in that particular economic strength there. Right. அண்ட் அடுத்த இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே டேட்டாவை வந்து we have just put it as India versus global market, developed market and emerging market. In all the parameters, India has done relatively better. இது எதுக்காக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு நிம்பிள் ஃபுட்டட் மார்க்கெட், பழைய காலத்தில் எல்லாம் சரி நான் சொல்கிறது 10-20 இயர்ஸ் முன்னாடிலாம் மார்க்கெட் வந்து வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்தியா பிஹேவ் பண்ணும். Whereas this time around we have bit de-linked a bit and we are doing better, but whether this will continue in the future, we need to wait and see. Right. அண்ட் வாட் இஸ் தி மேஜர் ரீசன்ஸ் ஃபார் தி மார்க்கெட் ஃபால் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இனிமேல் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். ரீசன்ஸ் ஃபார் தி மார்க்கெட் ஃபால்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, மார்க்கெட் ஃபால் ஆகணும்னு சொன்னால் நிறைய பேர் விற்கணும். அண்ட் இந்தியாவில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் பீன் செல்லிங் கண்டினியூஸ்லி ஃபார் பாஸ்ட் மெனி மந்த்ஸ். இன்ஃபேக்ட் சின்ஸ் நவம்பர் 2021 இப்போ வரைக்கும் தே ஹவ் டன் ரெக்கார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் ஷோ தட் இன் அ சார்ட். And second thing is, இந்த கோவிட் வரையில் என்னாச்சுன்னா நிறைய countries they were trying to manage that particular situation by taking lot of actions like printing money, giving freebies to their citizens and everything. And இதோடைய impact வந்து has deteriorated their economy. That is the second reason. Third is of course நமக்கு தெரிஞ்ச யுக்ரைன் வார். ரைட், உக்ரைன் வார்னால நிறைய பாதிப்புகள். ஒரு பக்கம் கேஷுவாலிட்டிஸ் போக நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃபுட் சப்ளைஸ்லாம் கிடைக்காம இருக்குது. ஸோ தட் இஸ் தி தேர்ட் ரீசன். And fourth is of course rising inflation because of the war and of course excess liquidity, inflation and everything. Everywhere, be it commodities or ellathoda price main, it has gone up sky high. And fourth is of course the rising interest rate. All these reasons are the reason for the market fall. Right. Coming in the over factoring கொஞ்சம் in depth பார்த்தோம்னா FII selling முதல்ல பார்ப்போம். இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மெனி மந்த்ஸ் market has been going up and down, but FIIs have continuously been selling. இதில் அந்த பிங்கிஷ் லைன் பார்த்தீங்கன்னா has been the FIIயோட ஆக்டிவிட்டி. சில மந்த்தில் வாங்கியிருக்கிறாங்க, பட் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7-8 months there is only red that is on the downside. Right. On the other hand, domestic investors have constantly been buying. ஸோ அதனால ஓரளவுக்கு, ஸோ இவ்வளவு செல் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே கனா போயிருக்கணும், பட் மார்க்கெட் வாஸ் ஏபிள் டு ஹோல்ட் பேக் பிகாஸ் தி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் பீன் பையிங் இட் அவுட். இதே டேட்டாவை இயர்லி பார்த்தோன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இயர் 2022 பாருங்கள், இட் ஹஸ் பீன் அ ரெக்கார்ட் செல்லிங். இது வரைக்கும் இவ்வளோ செல்லிங் பண்ணதில்லை. யூஸ்வலாக இவ்வளோ செல்லிங் இருந்தால் as I told you மார்க்கெட் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கணும். பட் இந்தியன் மார்க்கெட் ஹேல்ட் பிகாஸ் தேர் ஹஸ் பீன் ஹியூஜ் பையிங் ஃப்ரம் தி டொமஸ்டிக் இன்வெஸ்டர் சைட், பி இட் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் த்ரூ இன்ஸ்டிடியூஷன்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே சொல்லணும். இந்த டேபிளில் பாருங்கள், சரி மே 2006 எல்லாம்
when FII sold about 6,800 crores, the market fell 30%. Right? அதே மாதிரி 2008ல பார்த்தீங்கன்னா when FII sold 51,000 crores, market fell 60%. Whereas right now, இந்த நான் சொன்ன அந்த அக்டோபர் நவம்பர் 2021 இப்போ வரைக்கும் they have sold about 1,65,000 crores and market has fallen only by 8%. It shows the relative strength of that particular what you call participation by domestic investors. So FII உடைய actions are no more affecting it. But on the other hand, domestic investors ஓட investment குறைஞ்சதுன்னா then market can go in a tailspin. Market can crash. So luckily we are having a very good SIP book size. Mutual fund மூலமா investors ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நிறைய இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸ் இப்போ மார்க்கெட் வந்துட்டாங்க. ரைட், கொஞ்சம் மெச்சூராக பிஹேவ் பண்ணி நல்ல குவாலிட்டி கம்பெனியை ப்ரைஸ் ஃபால் ஆகையில் வாங்கி இந்த மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் எஜுகேட் ஆகி தே ஆர் ஆக்டிங் இன் அ மச் மோர் மெச்சூர்ட் வே. ஒரு மாதிரி ஒரு பேனிக் பண்ணி ரியாக்ட் பண்ணாமல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் இஸ் ஏபிள் டு ஹோல்ட் பேக் அண்ட் தென் டூ வெல். ஸோ பட் வாட் எவர் செட் அண்ட் டன், எஃப்ஐயோட செல்லிங்கை நம்மளால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடிஞ்சதே தவிர அந்த செல்லிங் ப்ரெஷர் இஸ் விசிபிள் இன் தி மார்க்கெட். தட் இஸ் தி ரீசன் வை மார்க்கெட் இஸ் ஃபாலிங். நம்பர் 1. நம்பர் 2, இந்த கோவிட் வரையில் என்னாச்சுன்னா எவ்ரி கண்ட்ரி வாஸ் கோயிங் த்ரூ ஹியூஜ் கைண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி இன்க்ளூடிங் அமெரிக்கா. ஸோ அவங்க பூரா என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட சிட்டிசன்ஸை பாதுகாக்கிறதுக்காக நிறைய அவங்க இப்போ ரேஷன் கார்டுக்கு நம்ம 2,000 ரூபா கொடுத்த மாதிரி அவங்க ஃபார் எவ்ரி சிட்டிசன் தே ஹவ் பீன் கிவிங் மணி. இதுக்கு பேர் ஹெலிகாப்டர் மணின்னு சொன்னாங்க. ஸோ தேவர் ஜஸ்ட் லைக் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த பணம் பூரா என்ன ஆச்சுன்னா இட் ஹஸ் ஆக்சுவலி ஃபியூவல்டு லாட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் த மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸில் தி கரன்சி இன் சர்க்குலேஷன், US dollar, தி கரன்சி இன் சர்க்குலேஷன் வாஸ் அபவுட் 2.1 trillion. வேற இந்த கோவிட் சீசனில் பிகாஸ் ஆஃப் கோவிட் ஆர் குவான்டிடேட்டிவ் ஈஸிங் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இன் டோட்டல் தே ஹவ் பிரிண்டட் மணி டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் $13 trillion. அவங்க கரன்சி சர்க்குலேஷனோட பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஜாஸ்தி, இது கிட்டத்தட்ட 6 மடங்கு கூட. தே ஹவ் டன் தட் பர்டிகுலர் பிரிண்டிங். அஸ் அ ரிசல்ட் இன்ஃப்ளேஷன் ஹேஸ் கான் ஸ்கை ஹை இன் அமெரிக்கா. யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இன்ஃப்ளேஷன் ஒரு 2% தான் இருக்கும், 1% இருக்கும், 2% இருக்கும். வேறஸ் ரைட் நவ் இட் இஸ் 8.5%. அண்ட் யூஸ்வலாக எனி கண்ட்ரியில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அவங்க பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஈக்குவலாக இருக்கும். வேறஸ் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தி இன்ட்ரெஸ்ட் ரேட் வாஸ் அபவுட் 0.5%. இப்போ தான் சண்டை போட்டு அவங்க ஒரு 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் இவ்வளோ 8% இருக்கையில் எய்தர் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இட் ஹாஸ் டு நவ் கோ அப், right, or the inflation has to come down, or they have to meet somewhere in the middle. Maybe 7.5-8% இருந்து இன்ஃப்ளேஷன் ஒரு 5% வரணும். பட் இங்கே கீழே 1% இருந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் has to go up to 5%. பட் சே 1% இருந்து 5%க்குலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுச்சுன்னு சொன்னால் தட்ஸ் a 400% jump. I think that economy will go for a collapse there, right? But a higher inflation is actually shocking, and the worst news is this particular interest rate hike is going to happen very quickly in Iran. Right, நம்ம எதிர்பார்க்கிறத விட ஃபாஸ்டராக இட் மே ஹேப்பன் ஒரு ஃபியர் இருக்கிறதுனால தெர் இஸ் ட்ரெமெண்டஸ் செல்லிங் எவ்ரிவேர் அண்ட் தி மணி இஸ் கோயிங் பேக் டு அமெரிக்கா. எதனால சார் அப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரி இப்போ இந்தியாவில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன், ஒரு $1 billion இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா உள்ளுக்குள்ளே கொண்டு வரையில் இப்போ 75 ரூபாய் இருந்ததுன்னு வைங்க. ஸோ ஹி வில் கெட் 75 billion rupee. பட் வென் ஹி இஸ் கோயிங் டு டேக் இட் பேக், இஃப் தி டாலர் கோஸ் அப் டு 78, அவர் 78 பில்லியன் ரூபி கொடுத்தா தான் அவருக்கு $1 billion கிடைக்கும். வேற அமெரிக்காவில் ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், சரி $1 billion அவர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அந்த டாலர் ஃப்ளக்சுவேஷனே கிடையாது, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சி போயிடும் இல்லையா. ஸோ தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் அ கரன்சி டிப்ரிசியேஷன், தே கெட் அ நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் கோயிங் டு கோ அப் இன் அமெரிக்கா, தென் தெர் வில் பி அ ஃப்ளைட் ஆஃப் மணி பேக் டு US for investing in their own bonds, in their country bonds, right? So this is one reason why there is a sell-off globally and money is going back to US. This is number 1. But the thing is, there is no other option. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணி தான் ஆகணும். இட் லுக்ஸ் இன்னெவிட்டபிள் நவ். ஸோ இது பிளண்டராக என்னன்னு நமக்கு தெரியல. பட் எஸ், வி ஆர் ஃபேஸிங் தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கோஸ் அப், ரைட். இல்லை சம்டைம் நம்ம கேட்கலாம், ஏங்க இவ்வளோ இப்போ $13 trillion பிரிண்ட் பண்ணி அவன் என்ன தான் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் அந்த கோவிடுக்கு அவங்க பிரிண்ட் பண்ண மணியை மட்டும் பார்ப்போம். $5.2 trillion அவங்க என்னென்ன ரீசனுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தே ஹேட் கிவன் சம் மணி. Say for example, for vaccines they have spent money, for schools they have given money, for Obamacare and healthcare they have given money. So all these things for landlords and renters, அவங்களுக்கு they have given money. So இருக்கிறதுக்கு அப்புறம் அவன் பே பண்ணிருக்கான்.
right? So the government has given some kind of a subsidy kind of a thing, all these stuffs they have done, and அந்த பணம் பூரா பார்த்தீங்கன்னா இப்போ கையோட்டு போயாச்சு திருப்பி வராது. So this actually had burnt a huge hole in their balance sheet. That is one. So as far as US COVID crisis அவங்க print பண்ண மணியை now they have to roll it back. எப்படி ரோல் பண்ண போகிறாங்க? They are going to hike their interest rate and see to that all this money gets deposited back in their government bonds, right? அப்போ அந்த மணி பூரா அவங்களால திருப்பி எடுத்துட முடியும் அப்படின்ற வியூ. The third reason பார்த்தீங்கன்னா has been the Ukraine war, right? Ukraine war of course is a big kind of a pain, but more or less that is a regional conflict மாதிரி வந்துருச்சு, but that has got a global impact now. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா both Russia and Ukraine have been major exporters of agriculture commodities and other commodities to the world. For example, in the particular chartல பாருங்க, they export something like 25% of world natural gas. They export something like 18% of world coal, right? Crude oil, they export something like 17-18% of world crude oil. Pig iron, something like 55% of world pig iron is from both these countries, right? So palladium, fertilizers, aluminium, wheat, barley, corn and whatnot, right? They have been exporting heavily to the world. அண்ட் நிறைய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிபெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். எ கண்ட்ரி லைக் கசாகிஸ்தான், they depend something like வந்து close to 50% of their consumption with Russian imports, Russian and Ukrainian imports. அதே மாதிரி countries like Armenia, Belarus, Georgia and lots of these countries, they are dependent totally on Russia for their கன்சம்ஷன். சரி, ஒரு 5% அவன் கன்சம்ஷன் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வேற எங்கேயா ஆல்டர் பண்ணலாம். 50% டிபெண்ட் பண்ணி தான் வேற வில் ரீப்ளேஸ் இட், ரைட்? தே கெட் காட். அண்ட் திஸ் சார்ட் இஸ் ஈவன் மோர் ஸ்கேரி. கண்ட்ரீஸ் லைக் மங்கோலியா, ரைட், அண்ட் ஜார்ஜியா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா something like 100% of their wheat import happens from these two countries. 100% of wheat importனா அவன் வீட்டை எக்ஸ்போர்ட் பண்ணல. சரி, அவன் வீட்டை எக்ஸ்போர்ட் பண்ணல. ரஷ்யா இஸ் நாட் சேயிங் தட் ஐ வில் நாட் எக்ஸ்போர்ட், பட் வேர்ல்டு வைட் வந்து இவன் அந்த வார் வந்ததுனால தேர் இஸ் அ சாங்ஷன் தட் யூ ஷுட் நாட் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா. பட் வாட் வில் தே டூ நவ்? திஸ் இஸ் நவ் லீடிங் டு சம்திங் லைக் அ ஃபுட் கிரைசிஸ். இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம், சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இட்ஸ் a huge kind of a problem. And as a result, அந்த மிச்ச கண்ட்ரிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, அதோட ப்ரைஸ், கமாடிட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா has skyrocketed. See, for example, what you call wheatோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா something like 40-50% it has gone up, right? Soybean oil or natural gas, all these things. See, entire Europe, like Germany, all other countries, they have been importing heavily. Something like 1/3 of their imports is from Russia. So இப்போ அங்கேருந்து ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா where will they go for it? So they are trying to find an alternative, but this is creating a lot of shock in the short term. So இந்த ஷாக்னால என்னதுன்னா commodity inflation ஆகுது, commodity price பூரா பயங்கரமாக கூடுது, and countries are paying more than what they should be paying to really get out of the situation. So that is a what I call a Russian crisis has actually resulted in a bigger kind of a problem. Though நான் சொன்ன மாதிரி ஒரு regional crisis இருந்தால் கூட அது ஒரு global impact-ஆக மாறி போயிடுது, ரைட்? இதெல்லாம் நடந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அந்த 3 மெயின் ரீசன்னால வேர்ல்டு வைட் ஸ்டாக் மார்க்கெட் had fallen and India is also no exception. And இந்த ப்ராஃபிட் புக்கிங்னால என்னாச்சு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் குறைஞ்சிது. கண்ட்ரிஸ் ஆர் ஆல் குட் கம்பெனிஸ், பட் ஷேர் ப்ரைஸ் குறையல. என்னன்னா, அதே கம்பெனி அதே ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க, பட் ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா அவங்களோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோலாம் சீப்பராக வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய PE ரேஷியோ இஸ் நவ் ஃபாலிங் பேக் டு தி ஃபேர் ப்ரைஸ். சிமிலர்லி வந்து ஃபார்வர்ட் பியும் இட் இஸ் about to come down, right? Fair price இன்னும் பக்கத்து வரல, but it is bound to come down. But current year thing is it has come down to the fair price, right? Right. இந்த மாதிரி situation as an investor what do we do, right? See, நம்ம நல்ல கம்பெனின்னு தெரியுது, அதோட ப்ரைஸ் சீப்பராக கிடைக்குன்னு தெரியுது. இந்த கிரைசிஸ், இந்த ஃபேக்டர்ஸ் பூரா டெம்பரவரின்னு தெரிஞ்சதுன்னா தென் we need to use it as an opportunity to invest. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், நிஃப்டியோட டாப் 50 ஷேர்ஸ், ரைட்? அந்த நிஃப்டி இண்டெக்ஸோட ஷேர்ஸை நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ 17th January when Sensex was at a peak, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ சென்செக்ஸ் has fallen by about 14% as I told you. And individual stock எவ்வளோ ஃபாலோ ஆயிருக்கு பாருங்கள். Some stocks have fallen by 30%, some have fallen by 20%. The number speaks. I need not go to the individual names. இதில் குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் நீங்கள் தாராளமாக பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். Ultimate when market comes back, once this crisis goes off, Russian war ends, something like that happens into it, the recovery is bound to be, rebound is bound to be pretty faster. Of course, inflation is bound to remain for a bit longer duration, but ஒரு sentimental booster நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. So investors need to really
டேக் அ லுக் அட் திஸ் பர்டிகுலர் ப்ரைஸ் எவ்வளோ ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்து அவங்க கொஞ்சம் சூஸியாக தே கேன் ஆல்வேஸ் இன்வெஸ்ட். இதே மாதிரி நிஃப்டி 50 மாதிரி மிட் கேப் ஸ்டாக்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் 50 ஸ்டாக்ஸ் விச் ஃபாலோன்னு கொடுத்துருக்கேன். இந்த டாப் 50 சொன்னால் இந்த ஆர்டர் படி நீங்கள் எடுத்துக்க வேணாம், பட் இந்த எவ்வளோ ஃபால் ஆயிருக்கு மேக்ஸிமம் டேமேஜ் எதில் இருக்குன்றதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேரை ஃபார் எக்ஸாம்பிள் யூ பாட் அட் 160 rupees வாங்கிக்கலாம், யூ ஆர் நவ் கெட்டிங் அட் 100 rupee. தட் இஸ் சம்திங் லைக் அ சைசபிள் கைண்ட் ஆஃப் அ ஃபால், ரைட்? அந்த மாதிரி ஃபால் உங்களுக்கு கிடைச்சது ஒரு 40% லோவராக கிடைச்சுன்னா தாராளமாக யூ கேன் கன்சிடர் ஆடிங் இட் டு யோர் போர்ட்ஃபோலியோ, ரைட்? அண்ட் திஸ் இஸ் தி செகண்ட் லிஸ்ட் ஆஃப் மிட் கேப் ஸ்டாக்ஸ். அண்ட் இதில் ஏன் வந்து சிலதை வந்து ரெடிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 14% ஃபால் ஆயிருக்கு. அந்த 14% வரைக்கும் ஃபால் ஆன ஸ்டாக்கை நான் காமிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் அதர் ஸ்டாக்ஸ் ஆல்சோ யூ கேன் ஈஸிலி கன்சிடர், ரைட்? சரி சார், இப்போ வந்து ஷேர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ ஆயிருக்கா, மியூச்சுவல் ஃபண்ட் சைடில் வந்து வாட் இஸ் தி இம்பாக்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு செலக்ட் லிஸ்ட், ஒரு லிமிடெட் லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இட் இஸ் நாட் தி வாட் கால் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட், ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஃபாலோன் பை அபவுட் 25-30% ஃபாலோ ஆயிருக்கு. இதில் நல்ல குட் குவாலிட்டி ஃபண்ட்ஸ். சரி, இதில் என்னென்னா அல்டிமேட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தே இன்வெஸ்ட் இன் சம்திங் லைக் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்குற மாதிரி இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம போய் அதை கண்டுபிடிக்க முடியாது, அதை ஃபாலோ ஆகிறது. பட் ஓவரால் ஃபால் இஃப் ஃபண்ட் ஹஸ் ஃபாலோன் பை 25-30% சொன்னால் அந்த வல்னரபிள் செக்டாரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எதாவது வல்னரபிள் செக்டார் சொல்லியிருந்தோம். சரி, ஐடி ஹஸ் ஃபாலோன் மோர், ரியல் எஸ்டேட் ஹஸ் ஃபாலோன் மோர், பேங்க்ஸ் ஆஃப் ஃபாலோன். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணதுனால தி ஃபால் ஹஸ் பீன் தேர். பட் தெர் ஆர் ஃபண்ட் மேனேஜர்ஸ், குவாலிஃபைட் டீம் டு ரியலி மேனேஜ் இட். ஸோ தே ஷுட் ரியலி டேக் கேர் ஆஃப் தட் பர்டிகுலர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் look into some of these names. And இது தவிர நேம்ஸ் வேணுனாலும் தாராளமாக யூ கேன் ஆக்சுவலி கெட் இன் டச் வித் அவர் ஆஃபீஸ். வி கேன் ஹெல்ப் யூ வித் தட். ஸோ மார்க்கெட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெரி சிம்பிள். இன்ஃப்ளேஷன் இஸ் தி ரியல் கல்ப்ரிட். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுனா தான் சிச்சுவேஷன்ஸ் வில் இம்ப்ரூவ். அண்ட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் லைக்லி டு கோ அப், நாட் ஓன்லி இன் இந்தியா பட் அக்ராஸ் தி குளோப். And the third thing is higher commodity price. It affects everyone, right? It is not specific for a country or a region. It affects everyone. And credit dependent industries are likely to suffer more, right? யாரெல்லாம் கடன் வாங்கி தான் அந்த பொருளை வாங்க நினைக்கிறோமோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் பூரா they are likely to suffer more. And market is simply looking for a trigger to settle down. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா சென்டிமெண்டலாக it can come down. Maybe end of war could be a trigger, right? And இந்த சமயத்தில் as an investor what should we do? We need to stretch our capital. டெஃபினட்டாக we need to keep investing. பட் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக இப்போ நான் கொடுத்த மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கேல்குலேட்டிவாக we need to invest. Subsequently when market bounce back we would make better returns. So ultimately I need to leave this particular video, close this video with a closing remark. It is the optimistic investor who will make money, right? So stay optimistic, keep investing. Wish you the very best. Thank you.